ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. நம்ம தோட்டம் பார்த்திங்கன்னா தலைகீழ மாறி போச்சுங்க. ஒரு 3 வாரம் தான் ஊருக்கு போயிருந்தேன். அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகிடுச்சுங்க. நிறைய புல் முளைச்சி ஏகப்பட்ட வேலை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நாள் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 8, 9 மணிக்கு தான் வந்தேங்களா. அந்த வந்த வேகத்துலேயும் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். சரி, அடுத்த நாள்லேருந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம், எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலான்ட்டு போனால் பயங்கர வெயிலுங்க. செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வாடி போய் இருந்தது. ரொம்ப நானும் மிஸ் பண்ணேன், செடியை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்குங்க. போனோடனே தெரிஞ்சுது, என்னடா செடியெல்லாம் இப்படி பாவமாக இருக்கே அப்படின்ட்டு தான் இருந்தது. மகி டெய்லி தண்ணி ஊற்றிட்டு தான் இருந்தாங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கீரை போட்டோம் இல்லைங்களா, கீரை எல்லாத்தையும் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வெண்டஞ்செடி, புளிச்சக்கீரைலாம் பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சே வரலிங்க. இந்த புது கார்டன் பெட் இருக்கு இல்லைங்களா, அதில் வெள்ளரி செடி, பொடலங்காய் செடி, பாவக்காய் செடியெல்லாம் மெல்லையில் இப்போ தான் ஏறிட்டு இருக்குதுங்க. நான் என்ன நினச்சேன்னா, ட்ரெல்லிஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். பார்த்தா அந்த நல்லா கட்டில் போட்டு படுக்கலாம் பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா குழு குழுன்னு இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் ரொம்ப மெதுவாக தான் ஏறிட்டு இருக்குங்க. வெயில் விட்டு விளாசுதுங்களா, அதனால் ரொம்ப தடுமாறுதுன்னு நினைக்கிறேங்க. சரி வாங்க, தோட்டத்தில் ஒரு செடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. நம்ம பழைய கார்டன் பெட்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. ஆனால் ஃபுல் புதராக இருக்குதுங்க. நான் பார்க்கும்போது இங்கே ஃபுல்லாக புளிச்சக்கீரை, அங்கே வெண்டஞ்செடி இருக்கும். அதுக்கு நடுவில் அங்கங்கே வல்லாரைக்கீரை, தக்காளிலாம் சூப்பராக தளைஞ்சிருக்குன்னு நினச்சேங்க. ஆனால் நான் நினச்சதுக்கு நேர்மாறாக பார்த்தீங்கன்னா, இந்த கீரை எதுக்கு தான் அப்படி வளருதுன்னே தெரியலைங்க. இங்கே பாருங்கள் எத்தனை வளர்ந்துருக்குதுன்ட்டு. எங்கேயாவது புளிச்சக்கீரை கண்ணில் தென்படுதான்னு பாருங்களேன். 2 2ங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செடி இருக்குது, இதோ இங்கே ஒரு செடி இருக்குதுங்க. வெண்டஞ்செடி கூட போட்டிருந்தேன். எங்கடா வெண்டஞ்செடி? அட கடவுளே, இங்கே ஒரே ஒரு வெண்டஞ்செடி இருக்குது. இதுக்குள்ளே ஒன்று சின்னது இருக்குதுங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. நடுவில் பாருங்கள், அங்கங்கே வல்லாரச்செடி. வல்லாரச்செடிக்கு மட்டும் நல்லா அந்த க்ளோஸ்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், செடி சூப்பராக தளைஞ்சு போயிடுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை ஒன்று விதைக்கி விட்ருந்துங்க. அங்கே 4 வருஷத்துக்கு வளர்ந்துருக்குது பாருங்கள், ஒரு 4, 5 செடி. இது எல்லாமே தண்டுக்கீரை தாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை சோடு இருக்குதுன்ட்டு. அப்புறம் தக்காளி செடி இந்த கார்னர் ஃபுல்லாக போட்டிருந்தோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள். ஆனால் இந்த 2 செடி மட்டும் என்னன்னே தெரியலைங்க, ஏதோ நோய் வந்த மாதிரி ஃபுல்லாக காஞ்சு போய் கிடக்குதுங்க. 25 நாள் தான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஊருக்கு போயிட்டு பார்த்தா கார்டனே தலைகீழ இருக்குதுங்க. நம்ம ஒரு நாள் விட்டுட்டா கூட மாறி போயிடும் போல் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக தக்காளி பழம் தாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குதுன்ட்டு. பழம் ஃபுல்லாக பழுத்து பழுத்து கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. மைய அறுவடை பண்ணாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. அதே மாதிரி இதோ அங்கேயும் இருக்குது பாருங்கள், அங்கேயும் பழம் நிறைய இருக்குது. வீட்டுக்கு வந்தோடனேங்க கார்டனை பார்த்து தயவு செஞ்சு என்னை திட்டிடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டே போனார். வந்ததுக்கப்புறம் அப்பாடா இனி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இனி எனக்கு வேலை இல்லை அப்படின்ட்டு ஓடியே போயிட்டாருங்க. இங்கே பாருங்கள், இது இன்னொரு தக்காளி செடி. இது இந்த பீஃப் டொமேட்டோன்னு சொல்லி ஒன்று வாங்கணும் இல்லைங்களா, ஒரே ஒரு ரகம், வித்தியாசமான ரகம், அதுதாங்க. தக்காளி பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா பெருசாக இருக்குதுங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், வெங்காயமே நமக்கு நல்லா வரமாட்டேங்குது, நமக்கு ஒழுங்கான ராசியே இல்லை போல் இருக்குது அப்படின்ட்டு व्यசனமாக கடந்தில்லைங்க. வெங்காயத்தை மட்டும் பாருங்கள் எத்த சோடுன்ட்டு. பெரிய வெங்காயம் தான். ஆனால் இந்த வெப்சைட்டில் வாங்கும்போதே சொன்னாங்க, வெங்காயம் நல்லா பெருசாக வரும் அப்படின்ட்டு. நான் தான் லாஸ்ட் இயர் அது நல்லா பெருசாகிறதுக்குள்ளே அறுவடை பண்ணிட்டோம் போல் இருக்குங்க. இந்த டைம் தான் 25 நாளைக்கிட்ட ஊருக்கு போயிட்டோம் இல்லைங்களா, அது ஹார்வெஸ்ட் டைமே தாண்டி பெருசாகிடுச்சு போல் இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. என்னோடய உள்ளங்கையோடைங்க, உள்ளங்கை இல்லை, கை ஃபுல்லாகவே இவ்வளோ பெருசு இருக்குதுங்க. வச்சு பார்த்தீங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாங்க. நல்லா விண்ணுன்னு இருக்குதுங்க காய். அதுவும் இங்கே ஒரு வெங்காயத்தையும் பாருங்களேன், சூப்பராக இருக்குதுங்க. பார்த்தோன்னே ஆசையாயிடுச்சு. நமக்கு வெங்காயமும் சூப்பராக வரும் போல் இருக்குது அப்படின்ட்டு ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள் ஒன்று பெருசு பெருசாக தாங்க இருக்குது. நான் இந்த வெங்காயம் நாற்று ஊனும்போதுங்க ஸ்பேஸிங் ரொம்ப கம்மியாக ஊனுறோம் போல் இருக்குது, எப்படி இருக்குமோ நினச்சேங்க. ஆனால் அந்த ஸ்பேஸிங் பாருங்களேன் கரெக்டாக தாங்க ஊனிருக்கிறோம் போல் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வெங்காயத்தை பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க. இதெல்லாம் வெங்காயத்தை பிடுங்கிட்டுங்க நம்ம வச்சோம்னா ஒரு 4 நாள் அது தாள் ஃபுல்லாக காஞ்சிரும். அப்புறம் வீட்டுக்கு வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அது இதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் 3 நாளாக பிரிஞ்சுலாம் தலைஞ்சிருக்குது. இந்த கீரை எல்லாத்தையும் அழுத்திடுச்சுங்க. அடுத்த டைம் கீரையே போடக்கூடாது போல இருக்குது, கொஞ்சோண்டு போட்டால் போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி விரிஞ்சு தலைஞ்சிருக்குதுன்ட்டு. ஒரே நாற்று தாங்க, சூப்பராக இருக்குது இல்லைங்க. இதோ வெங்காயத்தை பார்க்கவே ஆசையாக இருக்குதுங்க. அது இங்கே பாருங்க, ஒரு வெங்காயமும் இங்கே அப்படியே முத்து முத்தாக இருக்குது.
2 வருஷமாக வெங்காயம் வந்து நாற்று ஊனி பெருசான சக்ஸஸ் இல்லைங்களா, அதனால் எனக்கு இந்த வெங்காயத்தை பார்த்ததுலேருந்தே ஆசைங்க. நாங்கள் நைட் என்னமோ ஒரு 6:30 7 ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வரத்துக்கு. 6:30 7 இருக்கும். ஆமாம், வெளியெல்லாம் போயிட்டு வரத்துக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அந்நேரத்துலேயும் வந்து கார்டன் பெட்டை பார்த்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே வந்தேங்க. இங்கே பாருங்க, இந்த வெங்காயத்தை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இங்கே இந்த கார்னர் ஃபுல்லாக வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த லைன் ஃபுல்லாகவே வெங்காயம் தாங்க. இதோ இதுக்குள்ளே பாருங்கள். அப்புறம் சிகப்பு வெங்காயமும் ஊனியிருந்தோம் இல்லைங்களா, இது எல்லாமே வெங்காயம் மேலே வந்து அந்த வேர் மட்டும்தாங்க அடியில் இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசு மேலே வந்துருக்குதுன்ட்டு. இந்த லைனில் ஃபுல்லாக சிகப்பு வெங்காயம் ஊனியிருந்தோம். இதெல்லாம் தாள் கூட காஞ்சிருச்சுங்க. இதோ இதுவும் நல்லா பெருசாக வந்துருக்குது. அப்புறம் அங்கே ஒன்று இன்னும் இதுக்குள்ளேயே அங்கங்கே வெங்காயம் இருக்குதுங்க. ஆனால் இதுக்குள்ளே எங்கே தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் இந்த கார்னரில் வந்தது கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா இருக்கிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பெருசாக வந்திருக்குது. ஸோ இங்கேயுமே பாருங்களேன், இதுவுமே எல்லாமே வெங்காயம் தான். இதோ தாள்லாம் காஞ்சே போச்சு. நீ அறுவடை பண்ணுறியா இல்லையாங்கிற அளவுக்கு அதுவே ரெடி ஆகிடுச்சு போல இருக்குது. இதோ இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பீன்ஸுங்க. இதோ பீன்ஸ் வந்து அடடா, பீன்ஸ் சூப்பராக காய் வச்சுருக்குதே. இங்கே பாருங்க, காய் அருமையாக வச்சுருக்குது. இது எல்லாமே புஷ் வெரைட்டின்னு நினைக்கிறேங்க. இது எல்லாமே இங்கே பாருங்கள், காய் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. இது மேலே பார்க்கும்போது இந்த பீன்ஸ் மட்டும் தெரியவே தெரியாதுங்க. நம்ம காயை வந்து இலையை நகர்த்தி விட்டு தான் பார்க்கணும். இது எல்லாமே பீன்ஸ் நல்லா தலைஞ்சிருக்குதுங்க. இது வந்து அந்த கீரை இருக்குது இல்லைங்களா, இது என்ன கீரை, செங்கீரைங்களா, செங்கீரை இல்லை இன்னொரு கீரை. அந்த கீரையோட விதை வந்து இப்போ தான் பச்சையாக இருக்குது, ஆயிடுச்சுங்க. இதோ இங்கே பாருங்கள், இதுதான் விதைங்க. இந்த குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு செடி போதுங்க. எனக்கு தெரிஞ்சு 1/2 ஏக்கராக்கு மேலே இந்த விதையை போடலாம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அவ்வளோ விதை இருக்குங்க. ஒரு இதுலேயுமே வந்து 100 கணக்கில் விதை இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒன்று அங்கே ஒன்று ஊறுபட்டது வந்துருக்குதுங்க. நான் வந்து பார்த்துட்டு புளிச்சக்கீரை வெண்டைக்காயும் நல்லா அறுவடை பண்ணலான்னு நினச்சிட்டு வந்தா அதெல்லாம் ஒன்றையும் காணோம். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த தண்டுக்கீரை பாருங்கள், அதுவும் விதைதோ எவ்வளோ நீளத்துக்கு வந்திருக்குதுன்ட்டு. ஆனால் இந்த விதை ரெடி ஆகிடுச்சான்னு தெரில, இன்னும் பச்சையாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணுங்க. இன்னும் கலர் நல்லா பிளாக் ஆகலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளே என்ன போட்டிருந்தோம்னே ஞாபகம் இல்லையே. இதுக்குள்ளேயே பீன்ஸ் தான் இருந்தது. பீன்ஸ் எல்லாம் வந்து இது ஓவர்டேக் பண்ணிடுச்சு போல் இருக்குது. அப்புறம் கத்திரி செடிங்க வச்சுருந்தோங்க. இங்கே பாருங்கள், இன்னும் இங்கே வெங்காயத்தை பாருங்கள். அட சூப்பராக இருக்குதுங்க. இதோ நல்லா தலைஞ்சிருக்குதுங்க. இது சிகப்பு வெங்காயம் ஃபுல்லாக இந்த லைனில் இருக்குதுங்க. இதோ இங்கே இருக்குது. கத்திரி செடியுமே சூப்பராக வந்துருக்குதுங்க. கத்திரி செடி வந்து இது என்ன வெரைட்டி காயின்னு தெரியலையே. அந்த பெருசாக வரும் இல்லைங்க, அந்த பர்பிள் கலரில், அந்த வெரைட்டி தான். அதுவுமே நல்லா தலைஞ்சிருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூடுங்க. இந்த பூடெலாம் எதுக்கு இப்படி நடுவில் வந்திருக்குதுன்னு தெரியல. இதுக்குள்ளேயே வெங்காயத்தை பாருங்கள், சிகப்பு வெங்காயமும் சூப்பராக வந்துருக்குதுங்க. மணத்தக்காளி கீரை பழமே வந்துருச்சு. இங்கே பாருங்க, அடடா இந்த வெங்காயம் ரொம்ப பெருசாக இருக்குதே, என் கையை ஃபுல்லாக பிடிக்க முடியலையேங்க. அப்புறம் இங்கே ஒரு கத்திரி செடியில் காய் இருந்ததுன்னு நினைக்கிறேன். எங்கடாது, இதோ பிளாக் பியூட்டிங்க. இந்த வெரைட்டி பேர் வந்து பிளாக் பியூட்டி. இங்கே ஒரு கத்திரி செடி உள்ளே ஒன்று வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். பச்சை மிளகாய் அங்கே இருக்குதுங்க. இப்போ இந்த ஜூன் மாத டைம் இல்லைங்களா, ஜாப்பனீஸ் பீட்டில் அங்கங்கே இருக்குது. அதுதான் இந்த இலையெல்லாம் பாருங்களேன், இந்த ஓட்டையாக இருக்குது இல்லைங்களா. இதோ இங்கெல்லாம் பாருங்கள், ஓட்டையாக இருக்குது. எல்லாம் இந்த ஜாப்பனீஸ் பீட்டில் தான். பட் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்லைங்க, அந்தளவுக்கு இல்லை, ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாக புதராக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயே எனக்கு 2 நாள் ஆகிடும்னு நினைக்கிறேன். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க.
அப்படியே அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பழைய ட்ரெல்லிஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுதான் இன்னும் ஃபுல்லாக ஏறலிங்க. பீட்ரூட் வந்து நேரம் அறுவடை பண்ணியிருந்திருக்கணும். அறுவடை பண்ணியிருந்தோம்னா இங்கே கொஞ்சம் வந்து ஸ்பேஸிங் நல்லா இருந்திருக்குங்க, டக்குன்னு ஏறி இருக்கும். இன்னும் அறுவடை பண்ணாமல் இருக்குதுங்க. மைய அறுவடை பண்ணுறேன்னாங்க, நான் வந்ததுக்கப்புறமே அறுவடை பண்ணிக்கலாம், இப்போ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் பீட்ரூட்டுமேங்க இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக பீட்ரூட்டு தான். இலையெல்லாம் பாருங்களேன் நல்லா முத்தி போயிடுச்சு. பீட்ரூட்டை பார்க்கலாங்களா எப்படி இருக்குதுன்ட்டு? நீங்களே பார்த்தா அசந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பீட்ரூட் வந்து இங்கே பாருங்களேன், காய் பாருங்கள், இதெல்லாம் சிறு சிறு காய்ங்க. ஆனால் ஒரு சில காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக வந்துருக்குதுங்க. இது இங்கே பாருங்களேன், பீட்ரூட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்துருக்குதுன்ட்டு. இதோ நல்ல பெருசுங்க பீட்ரூட். இங்கே ஒன்று, அடுத்து இங்கே பாருங்கள். எல்லாம் அங்கங்கே இந்த புழு இருக்குதுங்க, அது பார்த்து தான் எடுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பீட்ரூட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. இது ஃபுல்லாக பீட்ரூட்டு தாங்க. இது எல்லாமே பெருசாகிடுச்சு. இதோ இங்கெல்லாம் பாருங்கள் நல்ல பெருசுங்க. எங்கடா நசுக்கு இதோ தெரியுதுங்களா? இதோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 பீட்ரூட்டுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அறுவடை பண்ணிவிடுவோங்க, பண்ணிவிட்டு எவ்வளோ வருதுன்ட்டு பார்ப்போம். இந்த இங்கே பாருங்கள், இன்னொரு பீட்ரூட் நல்லா பெருசாக பார்த்தேங்க, எங்கேயோ ஒன்று பார்த்தேனே. இதோ இங்கே தான் இந்த பீட்ரூட்டை பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. இது பயங்கர பெருசுங்க. இதோ கையே பிடிக்க முடியல, ஃபுல் கையே வர மாட்டுறதுக்கு. இது ஃபுல்லாக பீட்ரூட் தாங்க போட்டிருந்தோம் நம்ம. இந்த லைன் ஃபுல்லாக பீட்ரூட்டு தான். இந்த லைன் ஃபுல்லாகவே பீட்ரூட் வந்து நல்லா திரண்டுக்குச்சிங்க. இதுக்கு பின்னாடி தான் வந்து பீக்கஞ்செடி, அவரைச்செடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் சொரக்காய் போட்டிருந்தோங்க. சொரக்காயுமே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் ஓரளவுக்கு வந்து ட்ரெல்லிஸ் வந்து ஏறிடுச்சு. இந்த காயுமே ஒரு காய் அறுவடை பண்ணிட்டாங்களாம்மா, இன்னொரு காய் இங்கே இருக்குதுங்க. இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இதுவுமே காய் நல்லா திரண்டுக்குச்சிங்க, இன்றைக்கி எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். இதோ நம்ம நசுக்கி பார்த்தோம்னா அந்த விரல் வந்து உள்ளே போகணும், அப்படின்னா பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. கருஞ்சொரக்காங்க எப்படி இருக்குது பாருங்க, சூப்பராக. இது ட்ரெல்லிஸ் இன்னும் ஃபுல்லாக ஏறலிங்க, பிஞ்சு இன்னும் இப்போ தான் அங்கங்கே இப்போ தான் வச்சிட்ருக்குது. இது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், காயில் இப்போ தான் அங்கங்கே தான் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ தான் மெதுவாக ஏறிட்டுருக்குதுங்க. இது மேலே ஃபுல்லாக காய் தான். இதோ இதெல்லாம் அப்படி காய் வரும்போது என்ன பண்ணணும்னா லைட்டாக எடுத்து விட்டுட்டோம்னா அந்த காய் வரும்போது கீழே தொங்கிக்கிட்டு வந்துடுங்க. ஆக்சுவலி இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெல்லிஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். அது வந்து இந்த டைம் வெதரே கொஞ்சம் மோசமாக இருந்துன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் வந்து இன்னும் பெருசாக வந்து ஃபுல்லாக கவர் ஆகலை. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பிரசல் ஸ்ப்ரவுட்ஸுங்க. நம்ம இந்த பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது வந்து என்னமோ பூச்சி அரிச்ச மாதிரிங்க. இது ஜாப்பனீஸ் பீட்டில் கடிச்சிருக்குமா ஒரு வேளை, என்னன்னு தெரியலையே. கரெக்டுங்க, அதை தான் கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காயவே காணாமேங்க. ஓ இதுதான் காயா? நான் வந்த அன்றைக்கி பார்த்துட்டு இது எங்கடா காயே வராது போல் இருக்குது, பேசாமல் செடி பிடுங்கிடலாமான்னு பார்த்துங்க. இதோ இங்கே பாருங்கள், இப்படி தான் காய் வருங்களாங்க. நான் பார்த்ததில்ல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே பாருங்களேன் எல்லாத்துலேயுமே இருக்குது சைடில். அப்படியே இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது வந்து சங்குப்பூ, ப்ளூ கலர் சங்குப்பூ செடிங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இதுதான் முள்ளங்கி செடி வந்து விதைக்க இருக்கட்டும்னு விட்டுருந்தேன். ஆனால் இது ஒன்றும் விதை வர மாதிரி தெரில. காய் வந்திருக்குது, ஆனால் அந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. இதையுமே பிடுங்கி விட்லான்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே முடக்கத்தான் கீரையை பாருங்கள், மொட்லிக்காய். இது வந்து டொப்புன்னு அடித்தா வெடிக்கும். இங்கே பாருங்க, சவுண்டு கேட்டுச்சிங்களா? இதோ முடக்கத்தான் கீரையுமே சூப்பராக வந்திருக்குது. அங்கங்கே பாருங்கள் மயில் மாணிக்கம், இதோ பூ இப்பயே வைக்க ஆரம்பிச்சிருச்சு. சொரக்காய் நிறைய காய் வச்சுருக்குது போல் இருக்குது. இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட பிஞ்சுங்க. இந்த சைடெல்லாம் பாருங்கள் பீக்குங்க. இப்போ தான் ஒரு சைடில் ஏறிட்டுருக்குது, இதோ இங்கே ஏறிட்டுருக்குது. சொரக்காய் எங்கேருந்து டாமினேட் பண்ணுச்சுன்னு தெரியலையே. ஓ இங்கே ஒரு சொரச்செடி இருக்குதுங்க, அதுலேருந்து தான் ஏறி இருக்குது போல் இருக்குது. இதோ இங்கே ஏறி இருக்குது. அப்புறம் இதுதான் வந்து சிகப்பு கீரைங்க, சிகப்பு தண்டு கீரை. இதுவுமே விதை வச்சிருச்சுங்க. விதை பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சான்ட்டு. இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் கழித்து எடுத்துடலான்னு நினைக்கிறேன்.
அடுத்தது இது பார்த்திங்கன்னா பஜ்ஜி மிளகாங்க. இங்கே பாருங்க, செடியில் காய் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோ காய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது காரம் ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய காய். இதோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு செடியிலே 1 2 இங்கே பாருங்க, 1 3 4 5 10 15 காய் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இது ஃபுல்லாக காய் தான். இது பஜ்ஜி தவிர வேறு என்னங்க பண்ணுவாங்க எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் பஜ்ஜி மட்டும் தான் போட்டிருக்குறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது பஜ்ஜி மிளகாய் தான். இன்னொரு செடி இல்லை, இப்போ தான் பிஞ்சு பெருசாகிட்டுருக்குது. அப்புறம் இங்கே ஒரு அவரை செடிங்க. இது வந்து அந்த பர்பிள் அவரை இல்லைங்க, இந்த பச்சை அவரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அவரை செடி. அந்த சைடு தான் பர்பிள் அவரை ஏறிட்டு இருக்குதுங்க. இனி வந்து இந்த கொடி ஏற ஏற என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரெல்லிஸில் வந்து கரெக்டாக ஆர்டராக ஏற்றி விட்டோம்னா தான் அது அழகாக வருங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா, லாஸ்ட் இயர் மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக மூடிக்கும். அதை மட்டும் அன்னன்னைக்கு வந்து பண்ணணுங்க. அடுத்து நம்ம புது கார்டன் பெட்டை பார்க்கலாங்களா? புது கார்டன் பெட்டும் ட்ரெல்லிஸ் ஃபுல்லாக ஏறவே இல்லைங்க, அப்படியே இருக்குது. இங்கேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து கேப்சிகம்ங்க. கேப்சிகம் செடி பெருசாகலை, ஆனால் காய் மட்டும் பாருங்கள் எத்தனை காயின்னு. காய் இப்போ தான் சிறுசாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கே பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, இதோ இங்கே ஒன்று இருக்குது. இதில் காய் நல்லா பெருசாகிடுது. 2 செடி வச்சுருந்தோங்க கேப்சிகம்மு. இந்த காய் நல்லா பெருசாகிடுச்சு. செடி சிறுசாக தாங்க இருக்குது, ஆனால் காய் மட்டும் நிறைய வந்திருக்குது. இந்த தடவை வந்து லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்த டிஃப்ரென்ஸ் அதுதாங்க. செடி பெருசாக இருக்க முன்னாடியே காய் நிறையா வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வெதர்னாலையா என்னன்னு தெரியல. இது ஃபுல்லாகவே வந்து வெள்ளரி செடிங்க. நம்பூர் வெள்ளரி பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த வெரைட்டி தான். இங்கே பாருங்கள், வெள்ளரி பிஞ்சு வச்சுருக்குது. இதோ இது இந்த ஸ்டேஜ்லேயே அறுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இப்போயே பழத்துக்கு விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா சத்தும் இந்த பழத்துக்கே வந்துருங்க. மறுபடியும் நிறைய வெள்ளரி பிஞ்சு வைக்காது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து வெள்ளரி பிஞ்சு விட்டுட்டுங்க, அதுக்கப்புறமா பழம் விட்டுக்கலான்னு நினைக்கிறேன். இங்கேயுமே ஒரு வெங்காயம் நட்டுருந்தேங்க. அந்த வெங்காயம் நாற்று வந்து இடம் இல்லைன்ட்டு மாற்றிட்டு வந்து இங்கே வச்சு நட்டேன். இங்கே பாருங்க, இதுவும் பெருசாகிடுச்சு, நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து மஞ்சளுங்க. கடையில் வந்து மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வந்தேனுங்களா, சரி மண்ணுக்கு வந்து அது சத்து தானே அப்படின்ட்டு இந்த மஞ்சள் கிழங்கு ஊனியிருந்தேங்க. அது பார்த்திங்கன்னா செடி இப்போ தளைஞ்சு வந்துருக்குது. இங்கே அந்த பழைய கார்டன் பெட்டில் எல்லாத்துலேயுமே அங்கங்கே இடம் கிடைக்கிற இடத்துல ஃபுல்லாக ஊனி விட்ருந்தேன். நல்லா வந்திருக்குதுங்க. இதுதான் அந்த என்ன செடிங்க, சௌச்சௌ. சௌச்சௌ நல்லா ஏறி இருக்குன்னு பார்த்தா இந்த குக்கும்பரே ஃபுல்லாக டாமினேட் பண்ணிடுச்சு போல் இருக்குதுங்க. இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று வச்சுருந்தேன். அந்த சைடு எங்கே வச்சுருந்தேனே ஞாபகம் இல்லை, போய் பார்க்கணுங்க. இது வந்து கேன்ட்லூப்புங்க. கேன்ட்லூப் இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்குது. இதோ அடுத்தது இந்த சைடு பார்த்தோம்னா இதுவும் வந்து குக்கும்பர் தான். நம்ம 2 சைடு ஒரே மாதிரி தான் வச்சுருந்தோம் இல்லைங்களா. இதில் வந்து குக்கும்பர் பார்த்திங்கன்னா நிறைய பழம் பழுத்துருச்சு போல் இருக்குதுங்க. அடடா, இதெல்லாம் அழுகிடுச்சு போல் இருக்குதே. ஓ, விழுந்துருக்குங்க மண்ணிலேருந்து. இங்கே பாருங்கள், அட கடவுளே, இங்கே பாருங்கள், பழம் பிஞ்சிலே விழுந்துருச்சு. இதுவும் அப்படி தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது. இந்த ப்ரெஷர் ஸ்போர்ட்ஸ் பாருங்கள், செடியை செத்துருச்சு, எடுக்கலாம். ப்ரெஷர் ஸ்போர்ட்ஸ் வளர்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் நாலேஜ் வேணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக செடி காஞ்சி போய் ஒன்றுமே வரல. இது வந்து பொடலை செடிங்க. பொடலை செடியில் இப்போ தான் பூ வச்சிட்ருக்குது. செடி இன்னும் பெருசாகவே இல்லைங்க. அதுக்குள்ளே பாருங்கள், இங்கே ஒரு காய் நல்லா பாம்பு மாதிரி எவ்வளோ பெருசு தொங்குதுன்னு பாருங்கள். ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தலவில் வந்து கல் கட்டி விடுவாங்களாம். கல் கட்டி விட்டோம்னா இந்த வளைஞ்சிருக்குது இல்லைங்களா, வளையாமல் அப்படியே நேராகவே வருங்களாமா. அந்த பொடலங்காய் பயங்கர ஸ்மெல்லாக இருக்குதே. யூஸ்வலி எனக்கு பொடலங்காய் பிடிக்கவே பிடிக்காது. இங்கே கூட ஒரு பிஞ்சு வச்சுருக்குதுங்க. இதோ இதில் பாவச்செடி போட்டிருந்தேன். இதோ இங்கே பாருங்கள்,
இதுலேயும் ஒரு வெள்ளரி பழம் பாருங்கள், பிஞ்சு பறிக்காமே விட்டாங்க போல இருக்குது. எப்படி செடி சின்னதுலேயே இவ்வளோ காய் வருதுன்னே தெரியலையேங்க. செடியே சின்னதாக தான் இருக்குது. இதோட இது இங்கே இருக்குது பேஸு. ஓ, அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்துருக்குது. அடக்கடவுளே, இது வேறு மண்ணில் வச்சோம்னா என்ன ஆகும்னா, இந்த மண்ணில் இந்த பூச்சி அது இதுன்னு இருக்குது இல்லைங்களா, செடி சீக்கிரம் அந்த காய் வந்து பழுக்க விடாமல் அழுகிடும். இதில் வேணால் வச்சு விட்ருவோம், வுட்டில். கண்டுபிடிச்சிட்டேன். குலவி சுற்றுதுங்க. இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே வந்து பொடலஞ்செடியும் பாவக்காய் செடியும் போட்டிருந்தோம் இல்லைங்களா. பாவக்காய் இப்போ தான் ஒரு லைன் முல்லைக்குள்ளே ஏறிட்டு இருக்குது. அடுத்து பொடலஞ்செடி வந்து காய் ஒரு 2 காய் வச்சுருக்குதுங்க. ஒரு பிஞ்சு, ஒரு காய் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இந்த சைடும் பார்த்திங்கன்னா பொடலஞ்செடியும் பாவக்காய் செடியும் தான் வச்சுருந்தோம். பாவக்காய் பாருங்கள், இப்போ தான் ஒரு லைன் தோ மெதுவாக இப்போ தான் ஏறிட்டு இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து இந்த தாய் சில்லிங்க, அந்த மேல் நோக்கி வரும்னு சொல்லுவோம் இல்லைங்களா மிளகா. செடி பெருசாகவே இல்லைங்க, கீழேயே நல்லா பெருசாகி காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. நல்லா மிளகா வந்து சீனி மிளகாயாட்டும் பயங்கர காரமாக இருக்குங்க. இதுக்கு நடுவில் தான் இந்த சங்குப்பூ செடியுமே வச்சுருந்தேன். இதோ இப்போ தான் ஒரு பூ வந்திருக்குது. இங்கே ஒரு மிளகா செடி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோ வெங்காயம். இங்கே ஒரு மிளகா செடி வச்சுருந்தோங்க. இதோ நம்ம வருஷம் பார்த்திங்கன்னா இந்த இது தாய் சில்லியும் அந்த கைனி ஹாட் பெப்பர், நம்ம ஊர் மிளகா இருக்கு இல்லைங்களா, பச்சை மிளகா, அது ரெண்டையுமே வைப்போம். போன வருஷம் அறுவடை பண்ணது பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் வரமிளகா வந்து வீட்டுக்கு இருக்குதுங்க. ஸோ இந்த தடவை என்ன பண்ணோம்னா, வீட்டுக்கு வந்து வேணுங்கிற பச்சை மிளகாய் மட்டும் அறுத்துக்கிட்டு மீதி அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி பழுத்துடுங்க மிளகா. இதோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மிளகா பழுத்ததுக்கப்புறம் எடுத்து காய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டைமும் வரமிளகாய்க்கு வந்து ஆச்சுங்க. உளுந்து நம்ம வீட்டில் கருப்புளுந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக அப்படியே இருந்துங்க யூஸ் பண்ணாமல். சரி ஓகே, சும்மா அப்படி மேலாப்பில் தூவி விடுன்னு மேலாப்பில் தாங்க தூவி விட்டேன். அது பார்த்திங்கன்னா செடி வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த முருங்கை மரம் இருக்குது இல்லைங்களா, அப்பா வந்து அந்த குச்சி வந்து உடச்சி வச்சா நல்லா வரும் கண்ணுன்னு சொன்னாங்கன்ட்டு அதை தாங்க உடச்சி வச்சுருந்தேன். எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது பாருங்கள். அப்படியே இருக்குதுங்க. இருங்க, குச்சா சின்ன கலரில் குச்சும் பச்சையாக தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், தெரியுதுங்களா? ஆனால் ஒரு இலை கூட வரலைங்க, என்னன்னு தெரியலையே. அப்படியே இருக்குதுங்க. வெச்சே கிட்டத்தட்ட எடுத்தால் வேர்க்கிது இருக்குமானோ அதுவும் தெரியலைங்க. ஓ, அடியில் செத்து போச்சுங்க ஏதோ. இங்கே பாருங்கள். ஆனால் இங்கே மேலே மட்டும் ஃபுல்லாக அதுவும் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குதுன்ட்டு. அப்படியே கீழேருந்து காஞ்சிக்கிட்டே வரும் போல் இருக்குது. நானும் எங்கடா இன்னும் வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் பெர்சிமனுங்க. பெர்சிமன் வந்து கிளை ஒரு பக்கமாக சாஞ்சிட்ருக்குது. இது காய் வேறு வச்சிருச்சிங்களா, அப்படியே வெயிட்டு பயங்கர வெயிட்டாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், காய் தெரியுதான்னு பாருங்கள். இதோ இங்கே ஒன்று நிறைய காய் வச்சிருச்சுங்க. செடி பெருசாகலை, காய் மட்டும் நிறைய வச்சுக்கிட்டே இருக்குது. இதோ இங்கே பாருங்கள், இந்த சைடில் நிறைய தொங்குது. அதான் மையம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிளைய வந்து இந்த வளைஞ்சிட்டு இருக்கிற கிளைய மட்டும் வெட்டி விட்டுறலாம். வெட்டி விட்டோம்னா இது நேராக வரும் இல்லைங்களா, இல்லைன்னா செடி வளைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை அப்படி தான் பண்ணி பார்க்கணுங்க. ஏன்னா ரொம்ப ஒரு பக்கமாக சாஞ்சிட்டு போயிட்டுருக்குது. அடுத்து இங்கேயும் பார்த்திங்கன்னா சும்மா உளுந்து போட்டது சுற்றி உளுந்தாக முளைச்சி கிடக்குதே. அடக்கடவுளே, இது வந்து வாழை மரங்க. வாழை மரத்தை சுற்றி போட்டிருந்தோம். ஆனால் உளுந்து செடி தான் நல்லா செமையாக வளர்ந்துருக்கும் போல் இருக்குது. எல்லாம் எடுத்து விட்டுறலான்னு நினைக்கிறேன். வாழைலையும் நல்லா தளைஞ்சு வந்திருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிக்குங்க. ஃபிக்கு பாருங்கள், காய் இப்போ தான் வச்சுருக்குது. இதோ மண்ணில் இருக்கும்போதும் இதே அளவுக்கு தான் காய் வச்சுருந்தது, இப்போயும் அதே அளவுக்கு தான் வச்சுருக்குது. இதுக்குள்ளே மேரிகோல்டு போட்டிருந்தேங்க, வெளியில் அங்கங்கே எடுத்து வைக்கலான்ட்டு. ஆனால் இதுலேயே பூ வச்சிருச்சு போல் இருக்குது. இதோ சூப்பராக இருந்துருக்கு பாருங்கள். இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் போட்டு விதையை எடுத்து வச்சுருந்தது. ஆனால் இன்னை வரைக்கும் நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் உளுந்து தாங்க போட்டிருந்தேன். இது எங்கேருந்து இப்படி ஏறிட்டு இருந்ததுன்னு தெரியலையே. ஓ, செடியே பெருசாகிடுச்சு. பேர்ட்ரிங்க வச்சுருந்தோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இதை சுற்றியுமே உளுந்து போட்டிருந்தோம். இப்போ உளுந்து தான் ஃபுல் டாமினேட்டிங்காக இருக்குது. இதோ
போன டைம் பச்சை பயிர் போட்டோம் இல்லைங்களா, இந்த டைம் வந்து உளுந்து போடலாம். எல்லாமே மண்ணுக்கு சத்து தானே அப்படின்ட்டு போட்டு விட்டது தான். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பேஷன் ஃப்ரூட்டுங்க. பேஷன் ஃப்ரூட் வந்து நம்மக்கிட்ட ஒரு பெரிய பாட்டு இருந்ததுங்களா, அதிலே வச்சு விடலாம் அப்படின்ட்டு தான் வச்சு விட்டது. அது பார்த்திங்கன்னா செடி இப்போ தான் நல்லா தளைஞ்சிட்டு இருக்குதுங்க. ட்ரெல்லிஸ் வந்து அதுக்கு தான் ஒரு ஓரமாக வச்சு விட்ருந்தாங்க, இதிலே ஏறிட்டு இருக்கட்டும்ன்ட்டு. ஆனால் நான் அதில் ஏற மாட்டேன், இதில் தான் ஏறுவேன்ட்டு. இங்கே பாருங்க, காய் வருமான்னு தெரியல. சரி சும்மா வச்சு பார்க்கலாம். நம்ம ஃப்ளோரிடா போயிருந்தப்போ ஏதோ வாங்க போயிட்டுங்க, இது சும்மா கொடுத்தாங்க அங்கே வாங்குற இடத்துல. சரின்ட்டு எடுத்துகிட்டு வந்தது தான். பார்க்கலாங்க எப்படி வருதுன்ட்டு. அடுத்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி, சன்ன மல்லிப்பூங்க. அதுக்கப்புறம் தாமரைப்பூ செடி. தாமரை செடி பாருங்கள் எப்படி தளைஞ்சிருக்குதுன்ட்டு. இது வந்து அந்த ரைஸும் வாங்கிட்டு வந்து வச்சோம் இல்லைங்களா, சின்னதாக தலையறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இலை கேப்பே இல்லாமல் பயங்கரமாக தளைஞ்சிருக்குது. ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இலை வந்து கீழே படறது இல்லாமல் இப்படி மேலே வந்து குச்சி மாதிரி வருங்களாம்மா. அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக பூ வரும்னாங்க. பட் இதில் பூ வருதா இல்லையான்னு தெரிலிங்க, பார்க்கணும். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லி செடிங்க. குண்டுமல்லி இந்நேரத்தில் மொட்டு மொட்டாக நிறைய ஆரம்பிச்சிருக்கணும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த டைம் மொட்டே வைக்கலிங்க. பேசாமல் இலையை உருவி விடலாம் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஊருக்கு போயிட்டோம் இல்லைங்களா, ஒழுங்காக பராமரிக்கலை நான். முன்னாடியே இலையை உருவி விட்டு போயிருந்துருக்குங்க. உருவி விட்டு தான் போயிருந்தேன், என்னாச்சுன்னு தெரியல, பார்க்கலாங்க. அதே மாதிரி சன்னமல்லியும் பாருங்களேன், இப்போ தான் தளைஞ்சிட்டு இருக்குது. செடி நல்லா பெருசாகிடுச்சிங்க. இதுலேயும் இன்னும் ஒரு அரும்பு கூட வைக்கலிங்க, செடி மட்டும் பெருசாகிட்டே இருக்குது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்குமல்லிங்க. அடுக்குமல்லி வந்து ஃபுல்லாக பூ வச்சிருச்சு போல் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாம் காஞ்சிருச்சு பூ வச்சுட்டு. இந்த டைமும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. போன டைமும் பார்த்திங்கன்னா க்ரூஸ் போயிருந்தேனுங்களா, க்ரூஸ் போயிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா இந்த செடியில் ஃபுல்லாக பூ பூத்து முடிச்சிருந்ததுங்க. இதில் பாருங்களேன், அங்கங்கே இந்த கீரை வந்து கீரையா இது பூடான்னு தெரியல, நிறைய முளைச்சி கிடக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், இதையுமே இலையை உருவி விடலாங்க. நேரம் பூ நல்லா மொட்டு மொட்டாக வரும். பார்க்கலாம், இலையை உருவி விட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. நல்லா வாசமாக இருக்குது. இந்த செடி பேர் என்னென்னு உங்களுக்கு தெரியுமாங்க? இது கார்டன் பெட்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஊறுப்பட்டது முளைச்சிருக்குதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. நல்லா தண்டே பாருங்களேன், இது இடத்துக்கு கிட ஊறுப்பட்டது முளைச்சிருக்குதுங்க. நானும் பார்க்குறப்பெல்லாம் உருவி உருவி தான் விட்டுட்ருக்குறேன். இது எங்கேன்னு தான் முளைக்குதுன்னே தெரிலிங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா இந்த பிரம்மக்கமலம் வந்து குச்சி மட்டும் வச்சுருந்த மாட்டிங்களா, இங்கே பாருங்கள் இலையெல்லாம் வச்சிருச்சு, சூப்பராக வந்துருக்குது. அடுத்தது தாமரை செடிங்க. தாமரை செடிக்கு தான் ஒரு டிப்ஸ் வேணுங்க. இது வந்து செடியோடு வாங்கிட்டு வந்து வச்சது தான். இங்கே பாருங்கள், இங்கே தாமரை செடி இருக்குங்களா, இதுக்கு நேராக அந்த எண்டில் அந்த கடைசியில் ஒரு தாமரை செடி இருக்குங்க. அது பார்த்திங்களா எவ்வளோ இலை வந்திருக்குதுன்ட்டு. ஆனால் இது என்னன்னு தெரியலிங்க, இலை காஞ்சி காஞ்சி போகுது. என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. இருக்கிற இலையுமெல்லாம் பாருங்களேன் எப்படி காஞ்சிருச்சுன்ட்டு. பேசாமல் தண்ணி மாற்றி பார்க்கலாமா என்னன்ட்டு தெரியலிங்க. ஏன்னா அவங்க அந்த லேடி பண்ணி கொடுத்தாங்க இல்லைங்களா, அப்படியே கொண்டு வந்து வச்சதுங்க, எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. பட் அது நல்லா வந்திருக்குது. இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பார்க்கணுங்க என்னன்ட்டு. அவளுக்கே மெசேஜ் பண்ணி கேட்கலான்னு நினைக்கிறேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா டெய்லியா பூச்செடி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. செடியெல்லாம் சாஞ்சு போச்சு. அப்பப்போ வளரும் போதே செடிக்கு சப்போர்ட் வச்சு குச்சி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், செடி இப்படி சாஞ்சிருக்காது. இது இப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, செடி ஃபுல்லாக அந்த கீழாப்பில் ஒண்டை நறுக்கி விட்டோம்னா தான் மறுபடியும் நல்லா தலையும். இங்கே பாருங்களேன், பூ பாருங்கள், மஞ்சள், இது மஞ்சளும் எல்லோவும் கலந்த மாதிரி பூ ஃபுல்லாக பூத்துருக்குமே. இதோ இங்கே பாருங்கள், அழகாக இருக்கு இல்லைங்க. ஆனால் செடி ஃபுல்லாக சாஞ்சு போச்சுங்க. இதுதான் இப்போ ஒண்டை நறுக்கிulaன்னு தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சம்மங்கி பூங்க. சம்மங்கி பூவுமே நல்லா வந்திருக்குது. இங்கே பாருங்கள், டெய்லியாக பாருங்கள், கேப் இல்லாத அளவுக்கு பூ வந்திருக்குதுங்க. இதோ நல்லா பூ வந்திருக்குது. இது என்னென்னாங்க, பூ பூத்து முடிச்சதுக்கப்புறம் காயும் இல்லைங்களா, அந்த காஞ்சதெல்லாம் பாருங்களேன் செவுத்தில் ஒட்டி ஒட்டி ஃபுல்லாக இதாகிடுச்சு. இது பூ வெயிட்டுக்கு அதுக்கும் செடி தாங்கலின்னு நினைக்கிறேங்க. செடி ஃபுல்லாக சாஞ்சிருச்சு. மைய என்ன சொன்னாங்கன்னா, இந்த செடி எடுத்து நிறுத்துறதுக்கு பார்த்தாங்களாம்மா. எடுத்து நிறுத்தினோம்னா இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னா டக்கு டக்குன்னு உடையுதுன்ட்டு இந்த வெளியில் மட்டும் ஒரு கயிறை போட்டு கட்டி வச்சுருந்தாங்க, இந்த பக்கம் சாய வேண்டான்ட்டு. பட் இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பக்கம் சாய வேண்டான்னு பார்த்தா உள்ளுக்குள்ளேயே ஃபுல்லாக சாஞ்சு போச்சுங்க. இது இன்னொரு கலருங்க, இந்த வாடாமல்லி கலரு. இங்கே பாருங்கள், இது ஒரு கலரு. ஆனால் இந்த வெள்ளை வந்து போன வருஷம் வாங்கினதில் வந்ததுங்க. இது அதுவே தானாக இந்த வருஷம் முளைச்சிருச்சு போல் இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கலர் இருக்குது. அப்புறம் இது ஒரு கலர் பாருங்கள். பூவெலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துங்க, செடி தான் பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்குது. ஏதோ
அது இந்த பூவை பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு, நல்ல பெருசுங்க. அடுத்தது இங்கே ஒரு ரெட்டு. இது காஞ்ச பூலாம் கட் பண்ணி விடணுங்க. அது கட் பண்ணி விட்டாவே கொஞ்சம் வெயிட் குறையும்னு நினைக்கிறீங்க பாருங்கள். இடமே இல்லை ஆக்சுவலாக. ஃபுல்லாக அந்த புதராட்டம் இருக்கிறதுக்காக அந்த குட்டி குட்டி பூச்சி நிறைய சுற்றுது. இது வந்து இந்த வருஷம் வருஷம் ஒரு டேலியா பூ வரும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பூ இது. அப்புறம் ரெட்டு இருந்ததுங்க, ரெட்டு. அதுக்கப்புறம் ஒயிட்டு. இதோ ஒயிட் பாருங்கள், ஒயிட்டுமே ரொம்ப அழகாக வந்துருந்தது இந்த தடவை. இதுக்குள்ளே ரெட்டுமே வந்துருந்துங்க. இதோ இங்கே பாருங்கள். பூலாம் நல்லா அருமையாக வந்திருக்குதுங்க. செடியை தான் வந்து ரொம்ப சாஞ்சு போயிடுச்சு. இது எல்லாமே நறுக்கி விட்றலாங்க. இப்போ ஒரு தடவை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபால் வருது இல்லைங்களா, ஃபாலுக்கு முன்னாடி மறுபடியும் செடி ஃபுல்லாக தளைஞ்சு இன்னொரு செட்டு பூ வருங்க. அதனால் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு கட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது அந்த தக்காளி செடி ஃபுல்லாக ட்ரெல்லிஸில் ஏற்றி விட்ருந்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஃபுல்லாக காய் வந்திருக்குதுங்க. அப்புறம் இது வந்து மாதுளஞ்செடிங்க. மாதுளஞ்செடி பாட்டில் மாற்றினது. ஆனால் இது பார்த்திங்கன்னா மேரிகோல்டு தான் ஃபுல்லாக தளைஞ்சிட்ருக்குது. அப்புறம் இது ரணகலக்கல்லிங்க. இந்த செடியெல்லாம் பாட்டெலாம் மாற்றி வைக்கணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா தக்காளி செடிக்கு இப்போ இடம் இல்லை. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சி இங்கே தான் வரும். இங்கே பாருங்கள் ஜாதி மல்லி. ஜாதி மல்லியுமே மொட்டு வச்சுருக்கு. இங்கே பூ பாருங்கள். இதோ அடடடா, இது எடுத்து தனியாக வச்சா செடி சூப்பராக வருமே. முருங்கீரை பாருங்கள், நல்ல முருங்கை செடி தளைஞ்சிருக்குது. இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரை நல்லா தளைஞ்சிருக்குதுங்க. இங்கே ஒரு கருவேப்பிலை செடி இருக்குது. நம்ம கருவேப்பிலை செடி தான் மரமாட்டம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, சூப்பராக வந்துருக்குதுங்க. அடுத்தது இங்கே வந்து வேறு என்ன இருக்குது, இங்கே கத்தாழை இருக்குதுங்க. அதுக்குள்ளே இருக்குது கத்தாழை. இதோ கத்தாழையுமே நல்லா முளைச்சிருக்குது. அப்புறம் சுண்டைக்காய் செடிங்க. சுண்டைக்காய் காய் வந்திருக்குதுங்க. இங்கே பாருங்க, இதோ இங்கே 2 காய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 2 காய். அப்புறம் இங்கே ஃபுல்லாக பூ விட்ருக்குதுங்க. அதோ இங்கே பூ பாருங்கள். அதோ செடி நல்லா பெருசாயிடுச்சு. அப்புறம் லெமன் கிராஸு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வல்லாரைங்க. வல்லாரை பாட்லேயும் நல்லா வந்திருக்குது. பெரண்டை தான், பெரண்டை கூட தான் இந்த கீரை முளைக்குமா. இங்கே பாருங்கள், பெரண்டை செடி தான் எல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ தான் அந்த 4 செடி வளர்ந்துட்டுருக்குதுங்க. இது எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே உடச்சி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். இதோ இங்கே ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோ இங்கே பாருங்கள் பாட்டில் எங்கே இருக்குது பெரண்டைன்னு. இந்த செடி தாங்க, இது பாருங்களேன், எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. இதோ இந்த செடி பிடுங்க வர முடியல, மையை தான் கூப்பிடணும். அதுக்கப்புறம் இங்கே தூதுவளை. இங்கேயும் வல்லாரை ஃபுல்லாக முளைச்சிருக்குதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம கார்டன் பெட்டை வந்து ஃபுல்லாகவே காமிச்சிட்டோன்னு நினைக்கிறேன், என்னென்னலாம் நம்ம தோட்டத்தில் இருக்குது அப்படின்ட்டு. இனி அடுத்தது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய் ஒரு காய் இருக்குது அறுவடை பண்ணுறதுக்கு. பீட்ரூட் ஃபுல்லாக அறுவடை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் அறுவடை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஜ்ஜி மிளகாவும் ரெடி ஆகிடுச்சு. அதெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டுங்க, இந்த வேண்டாங்கிற செடிலாம் தோட்டத்தில் முளைச்சிருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க. க்ளீன் பண்ணி அந்த செடி வளர்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா தான் மறுபடியும் வந்து அடுத்த செடி நல்லா செழிப்பாக வளருங்க. அடுத்த வேலை அதுதான். இனி வந்து ஒரு 2-3 நாளைக்கு வேலை பெண்டு நிமித்திடும்னு நினைக்கிறேன்.
இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்தில் முதல் அறுவடை பண்ணியாச்சுங்க. என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸுங்க. பீன்ஸ் வந்து ஒரு கை ஃபுல்லாக பறிச்சிருக்கிறேன். இன்னும் செடியில் நிறையா இருக்குதுங்க. அப்பப்போதைக்கு வேணுங்கிறப்ப பறிச்சிக்கலான்ட்டு கொஞ்சம் மட்டும் அறுவடை பண்ணியிருக்குதுங்க. அப்புறம் வெள்ளரி பிஞ்சு வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போயே வெள்ளரி பழம் விட்டுட்டோம் அப்படின்னா காய் வந்து மறுபடியும் நிறைய காய்க்காது இல்லைங்களா? அதனால் முதல்ல வந்து வெள்ளரி பிஞ்சு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்புறமா பழத்துக்கு விட்டுக்கலான்ட்டு ஒரு பழமோ 2 பழமோ விட்டுருக்குதுங்க. மீதியெல்லாம் வந்து வெள்ளரி பிஞ்சாக தான் எடுத்துக்கலான்ட்டு. சொரக்காய் வந்து செகண்ட் காய்ங்க. மை வந்து ஆல்ரெடி ஒரு காய் அறுவடை பண்ணிட்டாங்களாம். அப்புறம் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா 2 ரகங்க. இது ஒரு ரகம், அப்புறம் இது வந்து பிளாக் பியூட்டிங்க. 2மே வந்து 2 காய் காய்ச்சிருக்குது. அப்புறம் பஜ்ஜி மிளகாங்க. பஜ்ஜி மிளகாய் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. இன்னும் செடியில் நிறையா இருக்குது. சரி இன்னைக்கு இது போதும் அப்படின்ட்டு அறுவடை பண்ணியாச்சுங்க. கேப்சிகமும் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் தான் பெருசாக இருக்குது, இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ 3 வாரம் கழித்து ஊருக்கு போயிட்டு வந்துட்டு தோட்டத்தில் வந்து அருமையான அறுவடைன்னு தான் சொல்லணும். ஃபுல் க்ரீனாக இருக்குது பாருங்களேன். இன்னும் வந்து பீட்ரூட் அறுவடை இருக்குதுங்க, வெங்காயம் அறுவடை இருக்குது. அப்புறம் தக்காளி கூட அறுவடை பண்ணி வச்சுருக்கேன். ஒரே நிமிஷம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா இதோ ஒரு கூட அறுவடை பண்ணி வச்சுக்கேன். இன்னும் காய் நிறைய இருக்குது. அதுக்கு மேலே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுங்க. தூக்கம் வேறு இன்னும் ஜெட்லாக் சரியாகலைங்களா, அதனால் கொஞ்சம் மட்டும் காய் அறுவடை பண்ணியாச்சு. இது என்ன பண்ணுவேன்னா கழுவிட்டுங்க வீட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருதுங்க. நான் லாஸ்ட் டைமே காமிச்சில்லைங்களா எப்படி ஃப்ரீஸ் பண்ணணுன்ட்டு, அது மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேங்க. ஸோ இன்றைக்கி அறுவடை பார்த்திங்கன்னா சூப்பரான அறுவடைங்க. இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுது. உங்களுக்கும் இந்த அறுவடையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.